வணக்கம்ல. பிரான்ஸ்ல வந்து இந்த போக்குவரத்து லைசென்ஸ் எடுக்கிறதுக்குரிய தேர்வு வந்து நீங்க 2ஆம் தரம் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், மேலதிகமா வந்து ஒரு காசு ஒன்று கட்ட வேண்டி வரும். அந்த காசு வந்து இப்ப 80 யூரோக்களாக ஆக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பொதுமக்கள், பொது சேவைகளுடைய எண்ணத்தின் அடிப்படையில தான் வந்து இந்த அதிகரிப்பு ஏற்பட்டிருப்பதாக அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கிறது. ஆனா இதுக்குள்ள ஒரு விஷயம் நல்லதாக செய்திருப்பதாக சொல்றார்கள். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த காத்திருக்கிற நேரத்த குறைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். சாதாரணமாக வந்து நீங்கள் ஒரு லைசென்ஸ் எடுக்கணும்னு சொல்லி ஒரு தேர்வு எழுதணும். அந்த தேர்வின்படி நீங்க குறிப்பிட்ட காலம் வந்து வெயிட் பண்ணித்தான் வந்து எடுக்கணும். அது 4 அல்லது 5 கிழமையாக இருக்கும் டிபார்ட்மெண்ட்ல பொறுத்து. சில இடங்கள்ல வந்து 3 மாசமும் எடுக்கும். அந்த கால அளவ வந்து குறைக்கிறதுக்குரிய ஒரு வேலைய வந்து பார்த்திருப்பதாக பிரான்ஸ் போக்குவரத்து துறை வந்து தெரிவித்திருக்கின்றது. அதேபோல இந்த 80 யூரோ 2 தரம் தேர்வு எழுதி ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், அதுக்கு பிறகு வந்து நீங்க கட்டணம் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. 80 யூரோ அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கின்றார்கள். இதெல்லாம் தாண்டி இந்த லைசென்ஸ் எடுக்கிறதுல வந்து பல முறைகேடுகள், பல போலியான விடயங்கள் வந்து அங்கங்கே பல உள்ளூர் ஆக்களால வந்து செய்யப்பட்டு கொண்டிருப்பதாகவும், இதையெல்லாம் தடுக்கிற விதமாக தான் வந்து சில விடயங்கள அவர்கள் இன்னும் அதாவது வந்து புதிய டெக்னாலஜிகள வந்து புகுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படியான விடயங்கள்ல வந்து ஏற்கனவே பிழையான முறையில லைசென்ஸ் எடுத்த ஆக்கள் பிடிபட்டா, அவர்களுக்கு வந்து வாழ்நாள்ல வந்து தடை விதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வாழ்நாள் தடை என்றது வந்து அவர்கள் இன்னும் நாடாளுமன்றத்தில, சட்டமன்றத்தில விடணும். அதாவது வந்து அவர்கள் விட்டு அங்க வாக்கெடுப்புல சரி வந்தா மட்டும் தான் அது அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனாலும் பிரான்ஸ் அரசாங்கம் வந்து அதை ஏன் கரிசனை கொள்ளுது அப்படின்னு சொல்லி பார்த்தால், வீதி விபத்துகள் அதிகரிப்ப தான் வந்து அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கின்றார்கள். அந்த தகவல், அந்த தரவின் அடிப்படையில அ இந்த மாதிரியான போலியான விடயங்களுக்குள்ள இவங்க வந்து பலர் சிக்கிறதாலயும், விபத்துகள் 2 அதிகரிச்சுக்கின்றதாலயும், அந்த விபத்துக்களால் ஏற்படுற மக்களுடைய இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கிறதாலயும், இவங்க வந்து இந்த ஒரு கடினமான முடிவு வந்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இங்க என்ன இன்னொரு சிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் இந்த மற்ற டேட்டா செக் பண்ணி பார்த்தேன். அ சரியான முறையில பாஸ் பண்ணி லைசென்ஸ் எடுத்தவர்களும் என்ன ஆகிடும்னு சொன்னா, விபத்துக்கள வந்து சரிசமமாக ஏற்படுத்திக் கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்ப அப்படி பார்த்தால், அத வந்து இதுதான் உண்மையான ஒரு காரணம் என்றே எடுக்க இயலாது. ஆனால் பிரான்ஸ் அரசாங்கம் வந்து அதுக்கு வேறு ஏதோ அவர்கள் ஒரு காரணம் வைத்திருக்கிறார்கள் போல இருக்கு. அத வெளியில சொல்லல. அந்த காரணத்துக்காகத்தான் இந்த வாழ்நாள் தடை அப்படின்ற விஷயத்த கொண்டு வர்றார்களாம். கவனமாக இருங்கள். இந்த காசு குடுத்து எடுக்கிறது, வேறு வேறு விஷயங்கள் எடுக்கிறது, குறுக்கு வழியில போறதெல்லாம் வந்து அ ஆரம்ப கட்டத்துல சரியா இருக்கும். பிறகு பிறகு வர அவன் விட்டு 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 புடிச்சுருவான். சரி. அப்ப அதனால நீங்க அதுகள்ல தமிழாக்கள் தான். அ கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி தகவல் வந்து இதுதான். பிரான்ஸ்ல வந்து நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லது பேர பிள்ளைகளுக்கோ அல்லது பேர பிள்ளைகளுக்கோ 100 1,00,000 ஈரோக்கள வந்து குடுக்குறதா, அதாவது 100,00,000 ஈரோக்கள வந்து குடுக்குறதாக இருந்தால், எந்த ஒரு வருமான வரி குடுக்காமல், அந்த வரிய வந்து கட்டாமல் நீங்கள் வந்து குடுத்துக் கொள்ளலாம். அதுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டம் வந்து இந்த 2026 டிசம்பர் 31 வந்து காலாவதியாகிறதாக சொல்லப்படுகிறது. அதுக்குள்ள நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் அல்லது பேரப்பிள்ளைகள் அல்லது பேரப்பிள்ளைகளுக்கு அந்த உங்களுடைய காச குடுக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்க அத வந்து இந்த முறையில, அதாவது என்ன சொல்றது, இந்த குறிப்பிட்ட சட்டத்தின் ஊடாக நீங்கள் எந்த ஒரு வரியையும் கட்டாமல் நீங்க குடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்ப வெறும் அத குடுத்துக் கொள்ளலாம்னு கேட்டா இல்ல. அதுக்கு பின்னுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், அந்த அப்படி கொடுபடுற காச வந்து அவர்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் வந்து பாவிக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், வீடு வந்து வாங்குறது. அதாவது வீடு வந்து புதுசா இருக்கணும். இல்லன்னு சொன்னா கட்டிக் கொண்டிருக்கிறவங்க தான் வந்து அவர்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அ அதாவது ஒரு குறிப்பிட்ட பேர பிள்ள இப்படி 3 பேர்ட்ட வந்து காசு வாங்கலாம்ன்னு சொல்லியும், அந்த காசின் மொத்த தொகை வந்து கிட்டத்தட்ட 3,00,000 யூரோக்கள தாண்டக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. 2,30,000 இருந்து 3,00,000 வரைக்கும் வாங்கலாம் அதான் அந்த ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. குறைஞ்சது 1,00,000 அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 யூரோக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. அ இவர்கள் வந்து அந்த அந்த காச வந்து இவர்கள் இதுக்குள்ள தான் வந்து போடணும். அதாவது என்ன புதுசா ஒரு வீட கொள்வனவு செய்றதுக்கும், இல்லன்னு சொன்னா என்ன புதுசா ஒரு வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறத கொள்வனவு செய்றதுக்கும் தான் அத வந்து பாவிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் இருக்கின்றது. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் செய்து போட்டும் 5 வருடங்களுக்கு வந்து அந்த சொத்த வந்து அவர்களால விற்க முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரியா நடந்தால் திருப்பி வந்து அந்த அந்த சட்டம் வந்து ரிவர்ஸ் பண்ணப்பட்டு உங்களுடைய அந்த வருமானம், அந்த வரி வந்து அதுக்குரிய எல்லாமே வந்து நேரடியா திருப்பி அதுக்கு போடப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது சொன்னீங்க திருப்பி அப்படியா செஞ்சு இசகு பிசகா செஞ்சுட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்கள் காசு கட்ட வேண்டி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையும் வந்து விடுத்திருக்கின்றார்கள். பிரான்ஸ பொறுத்தவரைக்குமே வந்து இன்றைய காலத்துல வீடு வாங்குறது அல்லது புதுசா வாங்குறதுன்றது வந்து மிகப்பெரிய அளவுல குறைந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட கொரோனாக்கு பிறகே
அது வந்து வேகமாக குறைவடைந்திருக்கின்றது. பலர் வந்து வாங்க வேண்டிய தேவை இருந்தாலும், அத வந்து தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தார்கள். 2023லேருந்து தள்ளி போட்டு இப்ப 2026 ஆக்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இதால வீடுகள் விற்பனையின் வேகம் வந்து குறைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த குறைந்திருக்கிறத பயன்படுத்தினா கூட, அத குறைந்திருக்கிறத பயன்படுத்திக் கொண்டு தான் இந்த மாரியான சில விடயங்கள பயன்படுத்தி, நீங்கள் பயனுள்ள வகையில இத அமைத்துக் கொள்ள இயலுமான்னு சொல்லி சொன்னால், இத நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி பிரான்ஸ் அரசாங்கம் தன்னுடைய பக்கத்து அந்த நியாயத்த சொல்லியிருக்கிறது. தேவையானார்கள் வந்து இத பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது சம்மந்தப்பட்ட மேலதிக விடயங்கள் தேவைன்னு சொன்னீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கேள்விய கேளுங்க. நான் வந்து பதில தருவோம். நன்றி.